கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமா கூப்பிடுவேன், அவன் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கும். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்து எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குங்க, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலைக்கிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய்மாவன் உங்கள் எல்லாரையும் ஏங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லாரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு, அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்பு. இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட வெற்றி விழாவையும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரியனை கூட வந்து கேர்டன் வந்து பண்ணேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சூரியனை. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும், எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹோல் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வந்து என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இதோட வெற்றி விழாவில் விஜய் மைட்டில் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்தையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக உங்களை எந்த விதத்தையும் ஏமாத்தாது. இதை தாண்டி நிறையா ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில். இதில் வந்து ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றது மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட். அது இல்லாமல் அக்கா தம்பியாகட்டும், லவ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தை பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஜானரை என்னை நம்பி கொடுத்த என்னோடய டீம் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரசாந்த் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்யூ பிரசாந்த். ஏன் அதை மெயினாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டெட்லைன் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்பி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ பிரசாந்த். சூரியனோட நான் 2வது வாட்டி இது கொலாபரேட் பண்ணுறேன். முன்னாடி கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணோம். அவர் ஒரு ஃபினாமினலான ஆக்டர், இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தில் இன்னும் வெரைட்டி ஆஃப் நிறைய எமோஷன்ஸ் அவர் ஷோல்டரில் போட்டு பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் எக்ஸ்ட்ராடனரியான கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். சுவாசிகா மேம் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க, ராஜ்கிரண் சார் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெச்எம் பிரதர் சாங் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னும் கேஸ்டிங் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் இதை தாண்டின ஒன்றா இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அஸ் எ தாய்மாமனா என்னோட மாப்பிள்ளை ஆதியத்துக்கு நான் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது, குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது. இப்படி நிறைய குடும்ப படங்கள், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
நம்ம இழந்து விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு. ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் வரும், வேறு எந்த படத்துக்கும் வராது. இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும். இனிமேல் தேட்டர் நம்பி தான் படம் எடுக்கணும், தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே. இது வந்து சினிமாவில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாமன் ட்ரெய்லர் உண்டாக்குன தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம். ஒரு ட்ரெய்லர் வந்து நம்முடைய கண்களில் அப்படியே ஒரு நீரை தழும்ப வச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாமல்ல நடந்தது. இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டால் அழுகியே வந்தது. நான் தான் கண்ணை தொடச்சி திரும்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவர் ஒரு பக்கம் கண்ணை தொடச்சி திரும்புறார். அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி ஒரு கண்ணில் நீரை தெரிய வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த மியூசிக்கோட அழகு, ஃபோட்டோகிராஃபி, அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர் அண்ணன் ராஜகிரண் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் கூட இருக்கிற பாலசவங்க எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பா இந்த படம் நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது. அதுக்காக இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாமெல்லாம் தொலைச்சி விட்ட சினிமாவை திருப்பி கொண்டு வாங்க, நல்ல படங்களை, தரமான படங்களை, இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கும் படங்களை, நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படி எடுத்துட்டு இருக்கணும். நிறைய வருஷத்துக்கு ஒரு 10 படம் வந்தால் தான் நம்முடைய நாடும், நம்முடைய மக்களும், நம்முடைய குழந்தைகளும், நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும், இந்த சினிமாவும் தப்பிக்கும். அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி. என் அன்பு தம்பி குமார், அவனுடைய உழைப்புக்கு, அவனுடைய எளிமைக்கு அது கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து சூரி அன்பு குமார் வளர்ச்சிக்கிற அன்பா, குமார் சூரிய வளர்ச்சிக்கிற அன்பா பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு அன்பு அது அப்படி ஒரு அண்ணன் தம்பி ஒரு அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி இது எல்லாமே ஏன் இப்படி ஒரு குடும்பம் பாசமான படம் வருதுன்னா அது காரணம் அந்த பாசமான 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்கிறது அது முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நான் வாழ்க்கையில் வந்து மிக வந்து மதிக்கக்கூடிய சரி திரையுலக வகையை பார்த்து ஒரு அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள். அவர் இந்த படத்தை வெளியிடுறது எனக்கு மிக மகிழ்ச்சி. அவர் மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சார்னா மனிதன் ஜெயிக்கும், சினிமா ஜெயிக்கும், வியாபாரம் ஜெயிக்கும், அவருக்காக அந்த படம் ஜெயிக்கும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதே போல் இந்த படத்தில் எப்படியோ ஒரு உயிரும் உணர்வுமாக இருக்கிற ராஜகிரண் அவர்களுக்கும் இங்கே எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த கதை வந்து கதை சூரியனை விட சூரியன் கதைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நான் உண்மையாக இருக்க முடியும். அந்த வேலை இது வந்து ஏன் அந்த சூரிக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இப்படி ஒரு ப்ரமோஷன் அப்படி கிடைச்சதானா அப்படி கிடைக்காது. ஏன்னா சூரியனோட எண்ணமோட வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். சூரியோட மனசுக்கு, அவருடைய செயலுக்கு, அவர் நடந்துக்கிற விதத்துக்கும், இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும், இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும், இந்த சினிமா தொழில் மேலே வச்சிருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது. சினிமாவில் நேர்மை தேவை யாருமே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஜெயிச்சாலும் நின்றதா வரலாறு கிடையாது. இந்த தொழிலுக்கு துரோகம் செய்யற யாருமே நினைச்சதா வரலாறு இல்லை. அதை செய்யாமல் இதையும் ஒரு தெய்வம் மாட்டேன், இதையும் ஒரு குழந்தையாக ரசித்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு எடுத்து செல்லும். இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி உங்களோட அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் வெற்றி விழாவை சந்திப்பை விடைபெறுகிறேன். நன்றி. மாமன் பார்த்து சொல்லலாம். ஏன்னா மாமனுங்கிற ஒரு உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இடையான உறவையும் பாசத்தையும் குடும்பத்தில் செலுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மாமன் கருத்து. அப்படி ஒரு குடும்ப பாங்கான ஒரு படத்தை வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே ட்ரெய்லரில் பார்த்தோம். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குடும்பத்தில் எப்படி வந்து ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணி எப்படி இருப்பாங்க, ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து அப்படி வாழ்ந்துருக்காங்க. அந்த ராஜகண்ணோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க சூரியபதரோட அவங்க பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அந்த குழந்தைக்கு எல்லாருக்கும் கூடிய இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அண்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ராசாயன மனசு, அரண்மனை கிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒய்ஃபுக்கான கேரக்டராக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கான கேரக்டர் வந்து அண்ணன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அண்ணன் எப்படி அந்த படத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சாங்களோ, ஸோ அதோட இதில் வந்து இன்னைக்கு எனக்கு அந்த மாமன் படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருங்கிறத இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் சூரிய பற்றி சொல்லணும் அப்படின்னா நண்பன் தான் இருக்க முடியும். எனக்கு அவருக்கு வந்து அப்படி ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நெருங்கால ஒரு நட்பருக்கு வந்துட்டு, அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு உதவிங்கிறது வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து உயர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதற்கு உதாரணம் யாருன்னா நண்பர் சூரி. அவர் ஒரு செல்லமான பங்காளி கூட சில சமயம் வந்து கொடுத்து
ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட தானத்தில் சேர்ந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஃபோனில் ஒரு வருஷம் முன்னாடி இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது திரும்ப இந்த மேடையில் சொன்னால் தான் சரியான நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட மதுரையில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 நோயாளிகள் டெய்லி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, அங்கே தங்கி இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1-2 வருஷ காலத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசுங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயா இருக்கும் ஒரு பேஷண்ட் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரூபாயில் அவங்க சாப்பிட்றாங்க. எப்படி ஒரு அம்மா உணவகத்தில் வந்து இட்லி ஒரு ரூபாய், சப்பாத்தி 2 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குதோ அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு இருக்கும் அந்த ஹோட்டலில். ஏன்னா காஸ்டக்காக ரொம்ப லோவாக கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் தான் செய்யக்கூடிய ஒரு உதவி தானத்தில் சேர்ந்த அன்னதான யாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று தான். ஒன்று சாப்பிட்டா தான் வந்து திருப்தி ஆகும். அது கையில் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்தி ஆக மாட்டோம். ஸோ அப்படி ஒரு உதவியை வந்து மறைமுகமாக டெய்லி ஒரு 1000 பேர் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5000 பேர் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 லட்சம் பேர் வாழ்த்தக்கூடிய மறைமுக வாழ்த்து தான் நண்பர் பங்காளி வந்து இன்னைக்கு மெம்பல் நடந்திருக்காங்க. அந்த மாதிரி ஏன்னா இப்போ கூட அந்த முதல்ல சூரியன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட சூரியன் கொடுப்பாங்க. ஆனால் பங்காளியோட ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா 24 hours ஆட்டோட சரி எல்லா பேஷண்ட்டுக்கும் சரி கூட இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு. ஸோ அதனால் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடையணும். இந்த படத்தை இருக்கக்கூடிய குமார் அவர்களுக்கு ரொம்ப பிளான் பண்ணி நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானே சில சமயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவருக்கும் இந்த படம் மாறும் தெரிய வேண்டும். டைரக்டர் பிரசாந்த் அவர்களுக்கும் இந்த இசைநாயகன் இசை விழாநாயகன் அவர்களுக்கும் இந்த படம் மாறும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்ம தான் பண்ணோம் ஆடியோ ரைட்ஸ். ஸோ கருதுனதுக்கு அப்புறம் சூரி பிரதரோட இன்னொரு படம் பண்ணுறோம். மியூசிக் டைரக்டர் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டார். கதை கேட்க முடியுமான்னு சொன்னார். ஸோ நான் என் டீமோடு போயிட்டு கதை கேட்டேன். கதை கேட்ட உடனே த்ரூ த ஃபிலிம் வந்து நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்கும் போதே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. லிட்டரலி வந்து அழுதுட்டோம். கதை கேட்கும் போது அழுதுட்டோம். முடிச்சுட்டு சூரி பிரதருக்கு கால் பண்ணி பிரதர் படம் ரொம்ப கதை ரொம்ப நல்லா இருக்கு, நரேஷன் இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமாக வந்து என்ன பிரதர் உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு புரியவே இல்லை. என்னடா ஒரு ஓகே சொல்லிட்டாரு, ஷூட் போகிறாங்க, உண்மையாக நல்லா இருக்கான்னு கேட்டார். எனக்கு அப்போ புரியல. அவர் ஏன் கேட்டாருன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. அதுக்கு நான் வரேன். ஸோ யார் போகலாம், கம்போசர் யார் போகலான்ட்டு ப்ரொடியூசரோட ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே மலையாளமில் ஹெஷாம் சொல்லிட்டு ஒரு கம்போசர் இருக்காரு. ஹிருதயம்லாம் பண்ணாரு. ஏன்னா ஹெஷாமோட ஹிருதயம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ அவரை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கும் போது டைரக்டர் கிட்ட வந்து ப்ரொடியூசரை செக் பண்ணியிருக்காரு. டைரக்டரும் ஓகேன்னு உடனே ஐ கால் ஹெஷாம். இது வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் ஃபிலிம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, கதையை கேளுங்கன்னு உடனே கதையை கேட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கால் பண்ணார். நான் கேட்டதுலேயே என்னுடைய ஆஃப்லைட் ரீசெண்டாக நான் கேட்டதுலேயே தி பெஸ்ட் நரேஷன் இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அங்கே ஆரம்பித்த ஒரு இதுதான் ஹெஷாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஐ திங்க் இந்த படத்தில் தான் ஹெஷாம் வந்து டெபியூ கம்போசராக லான்ச் ஆகுறாரு. ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் மலையாளத்திலிருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெஷாம் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. நீட் யுவர் சப்போர்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. மொத்தம் 6 பாடல்கள் இருக்கு. வரிகள் வந்து நம்ம விவேக் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. அண்ட் ஏக்நாத் அண்ட் கன்னட 3 லிரிசிஸ்ட் இருக்காங்க. என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஆப்டான ஒரு கம்போசரா ஹெஷாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவில் ஹெஷாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல ஒரு நாள் ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டாரு. படத்தை பார்த்தேன். நரேஷன் எந்த அளவு இருந்ததோ அதை விட இன்ஃபினிட் டைம்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து இதுவே இல்லை. அவ்வளோ ஒரு எமோஷன், அவ்வளோ
கிட்டத்தட்ட லிட்டரலி வந்து ஒரு 5 to 7 இடத்துல வந்து நானும் என் டீமும் அழுதுட்டோம். அப்படி இருந்தது. சூரி பிரதர் கால் பண்ணி பிரதர் படம் வந்து அழுதுட்டோம் பிரதர் கம்ப்ளீட்டா அப்படின்னு உடனே அவர் அப்போ வந்து உண்மையா பிடிச்சிருக்கான்ற கேட்ட கேள்வி ஏன் அப்படின்றது வந்து அப்போ கால் பண்ணி சொல்லும் போது தான் பிடிச்சது. பிரதர் இது என்னுடைய கதை பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது தெரியாது, உண்மையா எனக்கு தெரியாது, அவருடைய கதை அப்படின்றது எனக்கு தெரியாது. அபியா பிரதர் எனக்கு தெரியாதுன்னு உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. உங்களுக்கு சொல்லலையா இது என்னுடைய கதைன்றது உங்களுக்கு சொல்லலையா, யாரும் சொல்லலையா, சத்தியமா தெரியாது பிரதர் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. அப்புறமா தான் புரிஞ்சுது சரி அவர் லைஃப்ல நடந்த கதையை அவர் இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டாரு. நான் கால் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவருக்கு. கடைசியாக டைரக்டரை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாரும் மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரீமியரில் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டு இருந்தாரு. என்ன பிரதர் என்னாச்சு, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இல்லை நம்ம படம் 16th வருது அதனால பயமாக இருக்குன்னு சொன்னாரு. ஏன் இப்படி இவ்வளோ பதட்டமாக வரீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அளவு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபீல் குட் இதுவாக இருக்கட்டும், அதை விட 100 times இருக்குங்க நம்ம படத்தில். தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர இதாகிட்டாரு. உடனே அவர் வந்து சூரி பிரதர் கிட்ட சொல்லி இது சும்மா ஒரு இதுக்காக மேடைக்காக சொன்னது இல்லை, அவர் நம்பலை நான் சொன்னதை. நான் வேணா வந்து மேடை போட்டு சொல்கிறேங்க, உண்மையாகவே இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்க, கடுமையாகுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொன்னேன். சொல்லிட்டேன் பிரதர். ஸோ மாமன் படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலாக இருந்து ஸோ ஹாப்பி டு கொலாபரேட். பிரசன்ட் மீடியா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. இவர் நம்ம நண்பர் குமார் கூட கந்தன் படத்துலேருந்து நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இருந்து அவர் அதாவது உண்மை, உழைப்பு, உயர்வு இதை தன்னகத்தை கொண்டுள்ள குமார் அவர்கள் அப்போ இருந்து இந்த படத்தை ஃபாலோ பண்ணியிருந்தேன். திருச்சிக்கு 3 நாட்களாக போயிருந்தேன், படப்பிடிப்புக்கெல்லாம் போயிருந்தேன். இந்த படத்தை பொறுத்தளவு இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு லாபம் வரும்னு கேட்கல, உழைப்பாளர்கள் அவங்க ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எல்லா மீடியாவுக்காக உங்கள்கிட்ட அந்த இதை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. இப்படி கூட்டமா குடும்பமா போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. கண்டிப்பா இதுவும் அப்படி கலந்து போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடைச்சது. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிட்டு எப்படி அழ வச்சுங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்க, அழாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட்
படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலம் நின்னாரா. ப்ரொடியூசர் வந்து பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் ஒன்று அவர் கூட பண்ணணும்ன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க நபர் பந்த காம்பினேஷன் சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு. அவங்கள பார்த்து அப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூவுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அது கூட முடிஞ்சிருக்கு. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம். இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணாருன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ anyone can voice their opinion. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் will accommodate that. எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டு தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். நம்ம ஒருத்தம் போதும், அவங்க 20 பேர் வச்சு கூட நம்ம முயற்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருக்கார். ஒரு சுணங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அப்பாவெல்லாம் மறுக்கிடுவான் பையன். ரொம்ப ஏதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கூட அம்மாட்ட பேசணுமா, 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட்டு. இவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுகிறேன், நான் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் ஏதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும். அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது ஒரு அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சார் பண்ணுவோம் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன், அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் வரதான் சார், வீடோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமா இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடித்தவொடனே பார்க்கும்போதுலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார்,
சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு பொழுது எனக்கு ஜோஷ்க்கு போயிடும், ஓ நல்லா இருக்கு. முதல்ல சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். டேரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும், அதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்களுக்கு இங்கே 2 பேருக்கும் ஒரு, அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்குமாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட இதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டாம், அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்குலாம் அவ்வளோ இயல்பாக வருது. சுவாசிக்கா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன். எட்டனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க. சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணணுமா இல்லைன்னா அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பி ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷன் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மூமெண்ட் எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க எங்கே பிளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அது அவங்க அழகாக பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வர்றதுக்கு காலைல 9 மணிக்கு போனாலும் நம்மளுக்கு ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்ம அந்த இடத்த கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னாமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்ட் அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருக்குது. என்னன்னா நம்மளை கூப்பிடலையேங்கிறதுலாம் இல்லை. மானிட்டர் முதல்ல போய் உட்காரலாம், பிரசாந்த் கிட்ட பேசிட்டு இருக்கலாம், ஒம்பது இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இஸ் கிவன் இஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ராக். அவங்களுக்கு நான் இன்னொரு இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கர்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லாருக்குமே பண்ணுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் எல்லாத்துக்கும் சரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ, அதான் சொன்னேன், உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா, அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம், அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணும்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போதே நான் நினச்சேன்னு விஜய் மேம் சொன்னாங்க,
கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் என்ன சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை அந்த கேரக்டராக வாழ்ந்துவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜயகாந்த் இருக்கட்டும், அவங்க லப்பர் பண்ற பிரஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரும் எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமார் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். குமார் வந்து மறக்க முடியாது 2 விஷயம். ஒன்று, ஒரு நாள் எங்கள் டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்தாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மா நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ட் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் குமார். அடுத்து எங்கள் சிசிஎஃப்ல பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட் மீட் பண்ணேன் அப்படின்னா, நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யாருக்கிட்ட அசிஸ்டண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ் வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஒரு இது கொடுக்குறதுனால அப்படின்னு சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த் நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கல்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் மேலே ஏறி மாடிக்கு போகிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்க வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இப்போ பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டிருக்கேன். ஆஃபீஸ் போய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண பார்த்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரியல, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கேனா. விலங்குன்னு ஒரு படம் கிட்டு கொடுத்தான், அது வெப் சீரிஸ். நான் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குமா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குமா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கு. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கலான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போது எங்க ஆஃபீஸ் போட போறேன்னு சத்தியமா தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போற? அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள். எனக்கு ஒரு சந்தோஷம்னா பார்த்துக்கிட்டு ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரட்டெல்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கூப்பிடாம விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக இது ட்ரெயினில் வர குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா, பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் புரியா. ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்றவன் பிரசாந்துடைய குழந்தை, அதுல வந்து தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவா இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறது 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணி போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணி சொல்லி நீங்க மதியம் சூரியட்ட பேசிட்டு இருக்கும்போது எப்படி வேணும்னா, நான் பரவாயில்லண்ணா உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா ஒரு ட்ரெயிலர் கொண்டு வந்தான் சொல்லி.
ஏன் டப்பிங் தெரியல, என் படத்தில் இருந்தே வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். ஏன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்டர் எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டுக்கான்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டி வரலாம். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒரு எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிச்சு அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லாரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் பண்ணல, மியூசிக் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் போகும்போதே சொல்கிறான். சார் பசங்க டூலேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லைடா. நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாக்கா அது சொல்கிறது, இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அது சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துகிட்டு புடச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை அதுக்கும் போட்டியாக வந்துடுவானோ, முன்னால் பாண்டியராஜன் சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு. சந்தோஷம் சொன்னது மாதிரி அந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் போட்டு அடிச்சாப்புல. படம் பார்த்து வெளில வந்து சூரியக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு 2வது போன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல. பிரதர் பயங்கரமாக இருக்கு பிரதர், சூப்பராக இருக்கு, இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாப்புல. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பாக சந்தோஷம் சொன்ன ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது ஹிட்டமாக அமையும். இந்த படமும் பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த சாங்கு ட்ரெய்லர் சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், வந்து கடைக்குள் சீன் பார்த்தேன் அந்த ஃபீல். ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்காரு, ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூரிய பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி எனக்கு கேடிக்குள்ள விளையாடுறதுனால தான் சூரிய நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் காரில் இருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசினா என்ன சூரியன் இருக்காப்புல அப்படின்னா, ஆனால் நம்மளும் அந்த படத்தில் இருக்கும்னா சூர்யா அதுக்கு முன்னால் சுசிகர் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருக்கேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ள இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ் எடுத்து வந்தாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நமக்கு ஒரு 4 ட்ரெஸ் இருக்கிறேன், வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரிய அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரிய இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் இருக்கீங்க. கற்பழிச்ச எல்லாருக்கும் மனம் பார்த்த டைஸ் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ ஆழம் நினைச்சிருக்கீங்க. எல்லாரும் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும், கேமராமேன் எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் பண்ணாங்க. நானும் வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை, வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்துக்கு எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களும் நான் பார்த்துக்கிறேன். சூரி சார், இது மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்ட் வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில்
தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய் மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீடு வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ எனக்கும் என்னோட தாய் மாமன் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவில நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பண்றதுல நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருக்கும், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழிலும் என்னோட சிஸ்டர் இன் லோவா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்கு, தமிழ் கேங் இருக்கு. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிக்கான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம் எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா, மஹரி செல்வராஜ் சார் வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போ பார்க்குறதுக்கும் அது ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே தனக்குள்ள வச்சுக்காம உன்னால முடியும், நான் உனக்கு பக்கத்துல தான் இருக்கேன் பாரு. இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்துல இருந்தவன்கிட்ட கஷ்டம் நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்ல உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை வந்து எப்பவுமே பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில இருக்கும்போதோ அது வந்து அடுத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆமா இல்லை நம்மளும் இப்படிதான் இருக்கும், நம்மளால ஜெயிச்சிட முடியலன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேல 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 வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிற ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அண்ட் எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்க. அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷார்ட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இதுதான் மாமன்ல நம்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையாக இருக்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் வந்து முக்கியமான ஒருத்தர் பற்றி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறைகள்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால் முடியும், நீங்கள் வந்து நிற்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, அது நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன். குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதைத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ள ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்னைக்கு நிற்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு சூரி சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்பவுமே சூரி சார் அவரை பற்றி எந்த பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஃபர்ஸ்ட்டாக அவர் மேடை கிடைக்கிறார், உதயசங்கர் அவர்களே நடிக்கிறார். பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள இதை அடைச்சிடாதீங்கன்றது என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. தமிழே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தாரு. அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தப்புன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு. இப்போ அவர் படத்துலேயே நானும் இன்னைக்கு ஒரு பங்காக இருக்கேங்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி அதுக்கும். அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணார். சரி, ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமாக ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க் அவர் பண்ணார். ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசாக மரியாதை வச்சுருக்கிறேன். பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டியராஜ் சார், சித்தேஷ்வா சார், லோகேஷ் சார் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், ஸ்வாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே வந்து ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு. அதுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு. அந்த டைமில் நான் வேறு ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்குது. நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வல் எத்தியிருக்கு. இன்டர்வல் எத்தும்போது ஐ ஸ்டார்டட் க்ரைங். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் வைஃப் இருக்குது, வைஃப் ஐஷோட டிஸ்கஸ் பண்ணுறோம். நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும். இது இன்டர்வல் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன், இந்த படம் நான் செய்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சார் சொல்லியிருக்கேன், சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும். I want to do music for this film because I think till this moment I think this is the most beautiful story I've ever heard. And என்னோட லைஃப் நான் கொடுக்கும் இந்த ஃபிலிமுக்கு. அவ்வளோ இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்க்கு சொல்லியிருக்கேன். அவளும் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் க்ரைங். அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போதும் எகேன் ஷீ இஸ் க்ரைங். அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், சூரி சார், ப்ரொடியூசர் குமார் சார், ஐஸ்வர்யா, ஸ்வாசிகா, all the cast and crew of the film, Pink Music, Santosh, Vivek sir. I have to especially thank Vivek sir for being there at any time. எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணும்போது அப்போவே சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏதாச்சும் லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கா, டியூன் கரெக்ஷன்ஸ் இருக்கா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். I hope May 16th will be a remarkable day for Maman. Suri sir, this will be your best film so far, and I am very sure everyone will love this Maman. Thank you. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த், பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூ இஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹிஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கு, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யாருக்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அப்படி சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you to everybody for being patient with us. Thank you so much. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டினாங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்க பங்கு அற்புதமாக செஞ்சிருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும்பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் கவனிச்சிருக்காங்க. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ்,
தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மாஜி சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவங்க அற்புதமாக தயாரிப்பாளர் பார்த்துருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பவுட்ரோ இதை எடுத்துகிட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது. ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு ட்ரெயினர் சொன்னார்னு சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை ஃபுல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் ஸ்டார்ட் எடுத்து முடிச்சிட்டோம். என் பிரதர் ஒரு தானே ஸ்டார்ட்டாக எடுக்கணுமான்னு கேட்டார். இப்போ முடிஞ்சதை கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஆர்டர் பண்ணது 4 ஷாட்டாக இருந்தால் 6 ஷாட் அழகாக தெரிஞ்சுது. அன்னைக்கு உழைச்சாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ தான் முடிவில் இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு. அதே மாதிரி விடுதலையில் 7-8 தையல் நினைக்கிறேன். நான் வந்து கண் பார்ப்பப்போ வந்து ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையல். ஒவ்வொரு தையலையும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு படிக்கட்டு உயரம் அதில் தெரிஞ்சது. இன்றைக்கி மாமனில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான். அதுமாதிரி தாய்மாமன் உறவு நம்ம ஊரில் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தாய்மாமன் உறவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் உறவு தான். அதை யாரும் சந்திக்காமல் இல்லை. நான் மட்டும் சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து முதல் மானத்துக்காக எதாலும் விட்டு கொடுப்பான். ஆனால் தாய்மாமன் உறவு விட்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாக இருக்கும், தங்கச்சி குழந்தையாக எப்படி பார்த்து கொண்டது நமக்கு தெரியும். சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கிறேன். வெட்டு குத்து அதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொல்வது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாள் பார்த்து சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெரி சக்ஸஸ் கொடுக்கும். இவங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்துருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் வர முடியாது போச்சு. கூப்பிட்டே இருப்பார், நான் வந்து நேரமில் வர முடியாது போச்சு. அந்த கலப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதேமாதிரி கலப்பு இருக்கும். அதேமாதிரி ஒரு எமோஷனலான உணர்வு இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி இன்டர் பிளாக் ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட். இந்த படத்தோடைய டைரக்டர் பிரசாந்த் தம்பி நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து எங்கள் கடலில் அவ்வளோ செம்ம கான்ஃபிடண்டாக ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக போகல அப்படின்னாலும் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து ஒரு சக்ஸஸ் கொடுத்து அவர் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் மெயினாக எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சார் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அது ஒரு படம் ஓடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிறவங்க இல்லை, அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அது மூலிமா தான் இந்த படம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். விலங்கு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதுக்கு எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சார் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது சூரியனை இந்த கதையை பற்றி இது சொல்லும் போது இருந்தே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர் படமாக இருக்குங்க. வாழ்த்துக்கள் பிரதர். குமார் பிரதர் ரொம்ப சந்தோஷம். உங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மேனேஜராக இதுவாக இருந்து எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியும். பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆள். உங்களை இவ்வளோ சந்தோஷமாக பேக் டு பேக் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்புறம் சூரியனை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். சூரியனை எனக்கு ஒரு 10 வருஷமாக அண்ணன் தெரியும். ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தோம்னா எப்போ நம்ம தொய்வடைஞ்சாலும் ஒரு அவரோட லைஃப் ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி. அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி வந்தார், அப்புறம் ஒரு இவ்வளோ வருஷம் காமெடினா பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு ஹீரோவாக பண்ணி அதுலேருந்து இப்படி ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுன்றது நிரூபித்து காமிச்சது. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியும் இந்தியாவிலே. அந்த விதத்தில் சூரியனோட இந்த ட்ராவல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். அவர் வந்து விடுதலை, கருடன், கொட்டுக்காளி மாதிரி வேற ஒரு பரிணாமத்தை காமிச்சு அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்னொரு ஒரு முகம் இருக்குது. அது வந்து அவர் சினிமாவில் இருக்கிற அவர் கூட படங்கள் நிறைய பேருக்கு தெரியும், நல்லா க்ளோஸாக படத்துக்கு. அண்ணன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னசென்ட்டான ஒருத்தரோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தர், பயங்கர தெளிவான ஒருத்தர். அவரோட கதை சென்ஸ் அண்ட் ஒரு திரைக்கதை சென்ஸ்ன்றது வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இதில் இருப்பார். அவர்
அவர்கிட்ட இருக்கிற கதையிலேருந்து வர ஃபர்ஸ்ட் படம் மாமன். இதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட ஒரு 15-20 கதை வச்சிருக்காரு. அதுலேருந்து ஒன்று அப்பப்போ எடுத்துட்டாரு. ஆனால் வந்து பெரிய லெவலில் நம்புகிறேன். அதே மாதிரி மற்றவங்க கதையிலையும் நிறைய டைரக்டர்ஸ்லையும் அண்ணன் தொடர்ந்து பயணிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றது என்னோட ஆசை. ராஜ்கிரண் சார் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். எனக்கு தவமாய் தாமதம் தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டில் ஃபிலிம். அது எனக்கு தெரியும், நான் வந்து பார்த்து பேசியிருந்தது. நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா லட்சுமி, யஷாந்த் பிரதர், எவ்ரி ஒன் நடிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற சிதம்பரம் சார் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சக்ஸஸான எல்லா இதுவும் வந்துருக்கு. நல்ல ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். மொத்த டீமுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார். என்கிட்ட வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேவா படம் ஹிட்டு அப்படி சொன்னது சந்தோஷம் தான். அதே மாதிரி மாமன் வந்து தேவா வந்துங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்து பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவள் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை பற்றி சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக இருந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு, இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியன் நான் பழக ஆரம்பிக்கும் போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் பக்கத்தில். அப்போ அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும் போது அவர் பார்த்துட்டே இருக்கும். அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒரு பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் இங்கே ஆஃபீஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அது நிகழும். எப்போ நிகழும்? இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோவாக ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம்னா அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது. அவங்க சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது அத்தனையும் சாத்தியமாக்கிட்டு இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குன்னு நினைக்கும் போது, நீங்கள் கருடனாக இருக்கட்டும், பொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து சூப்பர்ல நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காங்க, யாருமே இல்லாத ரொம்ப சூரியன் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு வாழலாம். அப்படி ஒரு கதை இருக்கு. எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காது அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ள. சூரியன் இருக்காதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எடுத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு ஃப்ளாப் டைரக்டரு, விமல் ஒரு ஃப்ளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு ஃப்ளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விலங்கு சீரீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரீஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுட்டு நம்ம இவ்வளோ தான் இருக்கும், இதான் நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்றது கதை வாங்கி அந்த கதையை ஒரு கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து
பாண்டியார் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொண்டாம் சார் பேர் போட்டுக்கலாம், அவங்க பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை பற்றி யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதையை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும் நம்பக்கூடிய ஆட்களும் பக்கத்தில் நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போது சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அது அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன். இந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்படி வச்சுக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடைகிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வெட்டு உயிர்ப்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என்கிட்ட சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா இப்பத்தார அந்த பொண்ணு இருக்க இந்த பிசாசுங்க, அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் கடைசியாக எவ்வளோ எடுக்காங்களோ அவ்வளோ அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார், உங்களையாக பேசிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், இந்த தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தார். நிச்சயமாக அந்த படத்தில் நான் அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அது ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிற அவருக்கு கதை இது. இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அழுந்துட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்ச மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படிதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சுருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் அவங்க அப்படி வேலை வாங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நம்ம தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ள வழியை ஏற்படுத்திய நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உருக்கி உரமாகி என்னைக்காவது நீ வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு ஏங்கிட்டு கேரக்டர்ஸ் அது எல்லாமே, அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்டாதான் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் ரொம்ப சொல்றது அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு, கலைஞர் கண்டது நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்படி நீங்கள் பேசுனது, வடிவேல் சார் நீங்கள் 4-3 பேர் பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை பேர்லேருந்து குடிக்கிட்டு வந்து அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தில் நிகழ்ந்துருக்கல. இது எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் ஒரு மூல பாடமாக இருக்குது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டர் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் ரொம்பவே அவங்களுக்குலாம் உயிர் கூட்டி அவங்க தெய்வங்களாம் மாற்றி விட்டுருக்கீங்க.
அதோட வெளிப்பாடுகள் தான் மாமனுக்கு இருக்குது. நிச்சயமாக சொன்னால் உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமனுக்குலாம் உருவா வாய்ப்பே கிடையாது. மாமனுக்கு உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. அது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றிகள் பட்டிருக்கோம். அப்புறம் டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவேன். எனக்கு ஒவ்வொருத்தருமே சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, உணவு குடும்பம் உறவு அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சு அமைச்சுவார். நிச்சயமாக நல்லா எடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் எனக்கு பேர் தெரியல, நிஷா ஓகே. நாங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதை வந்து தமிழ்லேயே பேசினாரு. ஓகே ஓகே சந்தோஷ் பின்னாடி பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்கள் பேசுகிற விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஒரு சூரியனை முதல்ல சூரியனுக்கு அவங்க வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதனால அந்த தேரை யாருமே கொடுக்க முடியாது. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நன்றி. எனக்கு பர்சனலாக நாங்கள் இந்த கொட்டுக்காளிக்காக நிறைய ட்ராவல் பண்ணோம். அப்போ அவர்கிட்ட அவ்வளோ கதை இருக்கு. அவர் ஐ திங்க் அவர் கிஃப்டட்னு நினைக்கிறேன். அவர் செம்மையாக பிடிக்கிறாரு இது ஒர்க் ஆகும் இப்படி இப்படின்னு அழகாக செம்மையாக சொல்லுவார். நீங்கள் ஒரு வாட்டி அவரோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு டேரக்டர் ஆங்கிலேருந்து எல்லாம் சூப்பராக சொல்லுவார். ஸோ ஆனால் நிச்சயமாக இந்த படம் நம்ம பேசுகிற மாதிரி தான் டெஃபினட்டாக இது கருடனோட பெரிய நம்பர் பண்ணும், பெருசாக பண்ணும். அண்ட் அதோட எங்களோட ரெஃபரன்ஸ் எல்லா சார்பாகவும் சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் சொல்லுவோம். தேங்க்யூ. பேசுகிறேன். அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம். நான் கொஞ்சம் எமோஷனலான பர்சன் தான். இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில் கண்ட்ரோல் விட்டுருவேன். இந்த படம் பார்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமாக ஆயிடுச்சு. மனசும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக அது உருவாக்குனது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பிரசாந்த். இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் வந்து ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்துட்டு. இந்த படத்தில் கேமராமேன் தினேஷ் வந்து பிரசாந்தோட ஒரு கண்ணு மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட் வரணுமோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட் அங்கே கொடுத்துருக்காரு. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதுனா எப்படி இருக்கும், படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கவே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருந்துச்சு. இந்த கேமரா ஒர்க் வந்து அது ரொம்ப அது பார்க்கவே ஒரு அற்புதமான படத்தோட ஃபீலை கொடுத்துருச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக்கை நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏதாவது மியூசிக்கு ஃபோட்டோக்கு மியூசிக் வச்சா கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ எமோஷனாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த படத்தில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனான பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அது சூரியன் வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடலையும் சரி ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க. டைரக்டராகவும் சரி விடுதலையில் கருடலையும் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப எமோஷனல் நடிச்ச விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு புது ஒரு மனிதராக தெரிஞ்சாரு. நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனால் பழைய சூரியன் தான் இனி வரமாட்டாரு, அவர் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ச்ச மாதிரி ஒரு புது சூரியன் தான் இருக்கீங்களே, இது எப்படி இவ்வளோ நாள் இந்த சூரியனை எங்கே இருந்தாரு எனக்கு உண்மையிலே சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாற்றினேன். அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் சொன்னார். அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு ரொம்ப மனசை எடுத்துக்க வேண்டியதுனா உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த படத்தோட மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம், அதனால உறுதியாக சொல்ல முடியும். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக வந்து நெகிழ்ச்சியாக மனசு வந்து எல்லாருக்கையும் சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துறது என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிலாகச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களை. பிரசாந்த் எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஏன்னா சூரியனா அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்துருக்காரு. பல மொமெண்ட்டுகளில் வந்து இந்த கதையோடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி
ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டர் நடிச்சிருக்க அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக வந்து வாழ்ந்துருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில் ஏற்பட்ட உணர்வு உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில் ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வுகளை கலந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இல்லை. நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த நான் இதுக்கு மேலே சொல்லிருக்கணும், எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் லைட் ஆர்டர் ஃபிலிம்ஸ் கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது எந்த ஒரு கேட்டடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்றதை பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சி நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு சின்னதாக படங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனில் எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்கும். அண்ட் இதோட எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றி. ஃபங்க்ஷனை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. படத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு, வேறு எதுவும் தெரியல. மாமன் வந்து உடனே சொல்கிறேன், மாமன் வந்து தாய்மாமன் படம் அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மாமன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்து வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப கனெக்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணன் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கடா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீன் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் போனதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வரப்போ அது எப்படி அதாவது ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸ் இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஸ் ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம். எப்படி மதன் ஒரு காரணமோ விமலன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜீபே காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்ல ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட குருநாதர் அண்ணன் சூரியன் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமார், நான் யாருமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட
நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்டர் சொல்ல என் தம்பிகள் அவங்கள என் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஒரு ஃப்ரெண்டு, ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணேன். இது நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்படி ஒய்ஃபு சாரி. தேங்க்யூ. அண்ணாந்து பார்க்க தோணும், என் அண்ணன்டா அப்படின்னு பெருமையாக சொல்ல தோணும். எனக்கு இவர் தெரியவே தெரியாதே, அவருக்கும் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் சூரியனை நம்ம அண்ணன் மாதிரிப்பா அப்படின்னு எல்லாரும் உறவை கொண்டாடக்கூடிய ஒரு அன்பான அண்ணன். யாரை அரங்கத்தில் பார்த்தாலும் நடைபாதையில் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு நடக்கும் அன்பான அண்ணன். அண்ணன் நல்லா இருக்கீங்களா, நான் சௌக்கியமா இருக்கேமா அப்படின்னு மனசால ஆழ மனதிலிருந்து சந்தோஷத்தை பகிரக்கூடிய அன்பான அண்ணன் எங்கள் சூரிய அண்ணன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அக்கா தங்கைமார்களுடைய குழந்தைகளுக்கு மாமன் என்ற வடிவம் எடுத்து ஒரு மிக அழகான கதையுடன் இந்த அரங்கத்தில் எங்களுடைய நாயகன் எங்க ஹீரோ சூரிய அண்ணனுக்காக ஒரு பெரிய கைதட்டல் அளிப்பது. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டு இருக்குது, சாரி கேட்டுக்கினேன் முடிஞ்சது உடனே. எனக்கு அன்னை சொல்லுறேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்கள் மாமன் டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் முன்னாடி அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை பற்றி மிகப்பெரிய மரியாதைங்க. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், இன்னும் சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரி தான். நீங்கள் ரொம்ப நேரமாக சில வந்து வெயிட் பண்ணுறீங்க, பண்ணிக்குவாங்க சார். சாரி சார். சிவாண்ணே எந்த சூழலும் நான் எல்லாத்துலேயுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்போலுக்கு என்னை இங்கே கட்டிப்பிடிச்சிடுவார். நான் எதாவது பேசுனீங்கன்னா பேசவே முடியாது, அப்படி எதுக்கு கட்டிப்பிடிச்சிடுவார். ஒரு நிமிஷம் நல்லா தம்பி, நீ நல்லா நம்ம யாரும் நல்லா இருப்பாங்க நல்லாதான்னு சொல்லாது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் உங்களை பார்த்துருக்கு. உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படி வச்சுக்கணும் சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லாரும் எந்த முறையிலும் அமைக்கணும் சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கன்னா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கன்னா இவ்வளோ மரியாதை இருக்குங்களா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையா, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, இதுக்கு இப்படி கத்தணும். நிறைய விஷயம் உங்கள் மூலமாக சார் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மணித்தோறும் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜங்க அது எப்போதுமே எங்கள் குடும்பத்தில் இருக்க மாதிரி நான் அண்ணன்றது முழுசாக நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக்ல அவங்களுக்குள்ள வந்து உண்மை தானே. அந்த நேரத்தோட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக திருத்திட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ கூட இருக்கிற சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க நல்லா இருக்காங்க அந்த படத்துக்குடா
கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமலை விட்டார். ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு போங்க, உங்கள் நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆள் நல்லா இருக்கும், ஓகே சரி அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோடய குடும்ப விஷயம் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் கிறிஸ்தாந்து கூட சொல்லுவேன் நம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வரப்ப பாண்டத்தின் டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வருது, அந்த மாதிரி எனக்கு ஒரு சில டைலாக் நான் அடிக்கடி சொல்லுவேன். சார் இந்த இடத்துல பார்க்க பாண்டவன் டைலாக் வருமா அந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனதுக்கப்புறம் அந்த டைலாக் நம்ம ஒருத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க. அவ்வளோ ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் இருக்குன்னு நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்க குமாரண்ணே. எப்போவுமே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சிங்க. அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய புதுசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது யாருன்னு கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சாக்க அந்த ஏதோ ஒரு சூழலாக தள்ளிப்பு அப்படி இருக்கப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புதுசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்றது எங்களை விட சிவானி ஆகுறது மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படி அது எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி இருந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்ங்க. கவுடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக அது நினைக்கிறேங்க. நன்றிங்க அப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்கு எங்கள் மனசுக்குள்ள. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எனக்கு அவ்வளோ பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு சும்மா அப்படி பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிறவங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ ஒரு கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தந்துக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருன்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனை வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டோம்ப்பா. அதை தவிர நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ண வந்து கெட்ட வந்துருப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோ நம்ம நடிகருப்பா, பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அது ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்க, இப்போ எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பண்ண சொல்றேன், நாளைக்கு ஒரு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க ஆயுசு கொண்டு இருக்கணும்ப்பா. இறைவன் பேசாம பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் எங்கள் தமிழ் மூவிக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணீங்க, ஒன்ஸ் பண்ணுற படம், அதுலேயும் எல்லா சாங்ஸும் கேட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த படமும் எல்லா சாங் கேட்டாமல் நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே எல்லாமே கேட்டாங்க. அதே மாதிரி என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. பாவம் நிறைய கஷ்டப்படும், கடைசி நேரத்தில் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மலாம் வந்து மியூசிக் டேரக்டர், நம்ம மியூசிக் டேரக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அதை மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் டெல் திஸ் சார், ஞான் செய்யும் ஷுவர் அப்படின்னா யான் செய்யும் சார், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் சுகுமார் சார் இருப்பார். சாங் வந்துச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் டோன்ட் வரி சார், ஓகே கூல் கொஞ்சம் கோட்டை விக்கி எடுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுகிறேன் கோட்டை சொல்றது சார். சாலையா நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும் டோன்ட் கொஞ்ச நேரம். இப்போ நான் யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், அந்த இடத்துல நம்ம அடிச்சுக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் அங்கேருந்து அவரு ஃபோன் பண்ணுவார். சூரி சார், எல்கே யாரு சார், கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட அவரை ஏன் என்ன விஷயம், எப்போ சாங் வந்து நைட்டு கேட்குறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் நான் சாங் பொட்டிலே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ ஒன்றுக்கிறார் சார். ஓகே சாரி போடுற சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார் சார். 2 மணிக்கு சொன்னேன் சார், அந்த எல்கே
சார் 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ். சாங் சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஒரிஜினல் சார் சாங் நான் கொடுக்கும். ப்ளீஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கொடுத்து ஆஃபீஸில் பேசுங்க. நான் சாங்கு கொடுக்கும், நான் கொடுக்கும் சார். என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சிருக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார் அதிசயா. என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னடா ஆசையா நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தன் வந்தார். அண்ணே என்ன அண்ணே சாங் ரெடியா தம்பி ஓத்துக்கிறார் தம்பி. உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த மியூசிக் கார்டுக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினச்சாலும் அவன் ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பரவாயில்ல எங்கே இருக்கியா, இங்கே தான் இருக்கு. அவன் கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாரு கூட ஃபோன் பண்ணி மியூசிக் கார்டுக்கு யாராவது சொல்கிறான்னு ஃபோன் பண்ணிடுறாத, ஒன்று கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே எல்லாரும். இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணலாம், நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிறப்ப பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் வச்சு சார் வணக்கம் சார். சார் யார் செய்யும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் லாக் பெஸ்ட் ஆஃப் லாக் பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பராக வந்துருக்கு, நல்லா வந்துருக்கு, நல்லா அருமையாக வந்துருக்கு, சூப்பராக இருக்கு சார். பிடிச்சிருக்கா சார்? ஓகேவே சார். ஃபர்ஸ்ட் சார் கிடைக்கலாம் சார், ஆல் சார் கிடைச்சு சார். சார் சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு ஹெல்ப் சார், ஒன்று சார் டேரக்டர் சார் பிடிச்சிருக்கா எனக்கு தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட இந்த நைட்டில் அவர் உதயசங்கர் அடிச்சிருக்காப்புல, எங்கள் அன்பு தம்பி உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார். இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருக்கு தெரியல சார். கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர்ல, மாமன் டீம் நம்பர் தான். யாருக்காவது கொடுத்து பேசப்பட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க. சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இந்த மந்தையோட கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பியிருக்க ஓடிருங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிறந்தாரு எங்களுக்கு, அந்த இயக்கம் இருக்கு, அவங்களுக்கு சகஜம் பிறந்தாரு. அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்டு நினைச்சு அவர் ஊரே கேட்டுருக்கு உங்ககிட்ட சாங் பிரதர். பட் நல்லா சாங் கொடுத்துட்டேன் பிரதர். தேங்க்யூ 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 பிரதர். ஐசு ரொம்ப நன்றிங்க ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் அந்த கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு ஓகேவாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கான்றது ரொம்ப எனக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அதை நான் சொன்னேன், ஒரு 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 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்க, ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லாக ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட போய் நீங்கள் எல்லா வீட்டுக்கு நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுவோம்னு நான் நினைக்கிறேன். அதே ஒன்று வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிக்கா அவர் நாலு சுலாஜனைக்கு நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அன்னைக்கிட்ட கூட பேசுறீங்க, நான் பாண்டஜனை கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி, ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால உன்னைக்கே வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேச முடியலப்ப அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்ட் வாங்கிட்டேன். ஒரே டேக்குங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு போங்க, உங்க ஊர் நடிச்சுட்டு போயிருவோங்க. இப்போ 3 பேர் யோசிக்க உட்காந்துருப்போங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி கொடுத்துட்டியா அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாவிலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் இருக்கிற வந்துட்டு அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவேக் பிரதர் கவிஞர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். எங்கள் படத்துக்குள்ள நீங்கள் இருக்கு. எப்படி ராஜகிரி அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள். அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒர்க் பண்ணாட்டாலும் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஆள் நீங்கள். அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்கள் பேச அந்த அமைதியாக பேசுகிற 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய் சொன்னாப்புல அண்ணே
நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னாரு. உதயசங்கர் பேசினாரு. பேசிட்டு உதயசங்கர் என் தம்பி பேசுறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அண்ணன் பார்த்துக்கிறீங்க தம்பி வந்து பிடிச்சிட்டு சொல்லி பேமெண்ட் சொன்ன பேச சொன்னாங்க. என்ன பேசுறான்னு தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணன் அவர் ஒரே ஒரு சொன்னது, எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சடங்கு ஃப்ரீயா பண்ணுறது மட்டும் சொல்லுங்க அவர்கிட்ட தயவு செய்து. அவர்கிட்ட சொல்லுங்க, அவருக்காக மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை தயவு செய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. இது நான் சூரியனுக்காக பண்ணுன்னு சொன்னாரு. பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற சூழலில் சப்போஸ் உங்களுக்கு அனுபவம் எல்லாம் இல்லை மிஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளோ வரைக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இந்த உங்களோட ஆட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கணும். எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதலாக இந்த கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். இதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மாண்டு அம்மா தான் அதை அப்படி ஒரு அம்மாவா நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் என்ன நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நச்சுட்டே நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பொண்ணா வந்து நீங்கள் நடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பற்றி ஹீரோயினாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்கள் அப்பாவா இருக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனாக ஒரு மனிதர், ஒரு அப்பாவை ஒரு பிரதர் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பண்ணுறான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே ஒரு ஃப்ளோவில் ஒரு போய் சொல்லிட்டீங்க. 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக்கை வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. பணமாக்கா சீமராஜா போய் உட்காந்தா நான் எல்லா உட்காந்து 6 பேக் பயங்கர நினைச்சு உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்ன் கீழே போயிட்டான் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாப்கார்ன் அப்புறம் நேரம் பாப்கார்ன் அப்புறம் போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ பாருன்னு கேட்டான். போயிடுச்சா பாப்கார்ன் கீழே குனியதே போயிடுச்சு. 6 நிமிஷம் பிரதர் 59 செகண்ட் தான். ஒரு சட்டையை தலைக்கு மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாக ஆகும் ஒரு சட்டையை போடுறதுக்காக. நீங்கள் அந்த டைம்ல கொடுக்கல. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃபு இருக்காங்க. நான் உண்மை கையெழுத்த கும்பிடுங்க. அந்த 7 மாதத்துக்கு உலகத்துக்கு டயர் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு அந்த வாங்கி இந்த ஓட்ஸ் வாங்கி சக்கரை கூடாண்டாங்க உப்பு இருக்க கூடாண்டாங்க ஏதோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவன் எவ்வளோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு எழுந்துருச்சு, 6 மணிக்கு எழுந்துச்சு, 10 மணிக்கு எழுந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கன்லாம் போட்டு உப்பு போட்டா போடாதுன்றாங்க, இல்லை உப்பு போடுன்றாங்க, மிளகாப்பொடியாக போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நம்ம கொடுத்ததுக்கு மட்டும் சந்தோஷம் படம் பார்த்தாங்க அப்படின்றத ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலியை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு வந்துருக்காங்க. நீங்கள் கொடுத்தது தான் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர் தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கொடுத்து பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எனக்கு பெரிய ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண்விஸ்வா ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி நேரம் தான் உங்களுக்கு நான் போன் அனுப்பி எனக்கு ரைடாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ.